ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் ஆடி கிருத்திகை ரொம்பவுமே சிம்பிளாக எப்படி கும்பிட்டேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தோசையும் சட்னி கொடுத்து காலை டிஃபன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புமே தொடச்சி பொட்டு வச்சுட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் சுண்டல் ஊற போட்டிருந்தேன். அது ஒரு பக்கம் குக்கரில் போட்டு ஒரு பக்கம் பாயாசத்துக்கு வந்து பால் வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வடைக்காக பருப்பு ஊற வச்சுருந்தேன். பாயாசத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பாயாசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அவல் பாயாசம் பண்ண போகிறேன். அதனால் வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு. சுண்டலுமே வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வடையுமே வந்து சைட் பை சைட் போட ஆரம்பிச்சிட்டேன் மாவு அரைச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ரெடி, பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. வடையுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற பூ வச்சு நல்லா சூப்பராகவே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல், அவல் பாயாசம், உளுந்த வடை இதை தான் செஞ்சுருந்தேன். நல்லாவே சூப்பராக வந்து சாமிக்கு வச்சு நான் மன நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த பசங்களை வச்சுட்டு முன்ன பின்ன ஆனாலுமே கரெக்ட் டைமுக்கு நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை இப்படி தான் நான் வந்து கும்பிட்ருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகை கும்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் கிருத்திகை எப்படி போச்சு? இல்லை நீங்கள் ஆடி கிருத்திகை கும்பலையா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.